சார் அக்னீஸ்வரன் சார், ரெண்டு விஷயம். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த கட்சியினுடைய எலெக்ஷன் பொதுச் செயலாளர் சார், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, பாதி வருஷம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம், 90 சீட் தரோம், உங்களுக்கு துணை முதலமைச்சர் தரோம், இப்படியெல்லாம் பேசுனாங்க. ஆனால் எங்கள் தலைவர் ஒத்துக்கலை. நீங்கள் இதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? அப்படி பேசினார். எதிர்கட்சி தலைவர் அவர் தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் பேசவே இல்லைன்ட்டு. நேற்று ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் என்டிஏ முன்னால் நின்று அவர் தான் எல்லாம் பண்ணார், அவரும் சொல்லிட்டார் நாங்கள் பேசலைன்ட்டு. அப்போ யார் பேசுனாங்க, எங்களுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குங்கிறத இவர்கள் கட்டமைக்கிறார்களா? அது ஒரு கேள்வி. இரண்டாவது, மிக வெளிப்படையாக நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி விஜயை விமர்சிக்கவும் தொடங்கிவிட்டார். 41 பேர் செத்தவங்கள வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறாரு, இப்படியெல்லாம் யார் பார்த்துருப்பாங்கன்ட்டு அவர் பேசவும் தொடங்கிவிட்டார். எதிர்க்க வேண்டிய ஒரு இடத்தில் விஜய் இருக்கிறாரா சார்? ஏன்னா அவ்வளவு உண்மைக்கு மாறான தகவல்களை பேசுகிறாங்களா? யாரு? விஜய் தரப்பு. இல்லை சார், நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்றதுக்கு நாங்கள் பேசணும் அப்படின்றாங்கல்ல, பேசியதுக்கு உண்டான ஆதாரங்கள் எங்கேயாவது இருக்கா? அல்லது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நாங்கள் பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு புகைப்படம் பேசணுங்க, அவங்க 2.5 வருஷம், நாங்கள் 2.5 வருஷம், எங்கிட்ட அவங்க கூட்டணி வச்சாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருந்ததுன்னா இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரோ தமிழ்நாட்டில் அதிமுகவின் பொதுச் செயலாளரோ அப்படி பேச முடியுமான்னு கேட்குறேன். ஓகே, இருந்தால் பேச முடியாதுல்ல? கரெக்ட். சரி, அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட பேசிட்டு உள்துறை அமைச்சர், இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படி பேசுகிறார்கள், மாற்றி பேசுறாங்கன்னா அந்த புகைப்படத்தை வெளியில விடலாம்ல? ஓகே, இதோ பாருங்கள், ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது, சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் 23ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் இருக்கு. ஓகே, அதை செய்யணும். உங்களுக்கு இன்னும் கிரெடிட் கொடுக்கும், உங்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கும். ஓகே, நாங்கள் உழைத்திருக்கிறோம், கட்டமைப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இதோ பேசினார்கள், எங்களை வரவழைத்தார்கள், நாங்கள் பேசினோம், எங்களை மதித்தார்கள், அப்படிலாம் சொல்லுங்க. ஒட்டுமொத்த பிம்பமே உடையும் இல்ல ஆதாரம் இருந்தால். 2. இன்னொன்னு சார், 2வது கேள்வி என்ன சார் கேட்டீங்க? ஒரு எதிர்க்க வேண்டிய ஒரு இடத்திற்கு விஜய் வந்து விட்டாரான்னு கேட்கிறேன் சார். அதாவது சார், அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிற போது சார், நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். சார், இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு, மேபி நாளைக்கு யார் வேணால் மாறலாம், சரியா? ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர்கள் சட்டப்பூர்வமாக அடிப்படையான சட்ட விஷயங்களை தெரிந்து கொண்டு ஒரு பிரச்சனையை அணுகுகிறார்களான்ட்டு. நாங்கள் எங்களை வெளியிலே வரவிட மாட்டேங்கிறாங்க, எங்களை முடக்குகிறார்கள், எங்களை ஒடுக்குகிறார்கள், இப்படியெல்லாம் பேசுவது அப்படிங்கிறது யதார்த்தத்திற்கு முரணான விஷயங்களை, குற்றச்சாட்டுக்களை தாவிக்க முன்வைத்து கொண்டு இருக்கிறதா? ஒருவேளை இன்னைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் இதே தான் வைக்க போகிறாங்க, கரெக்டா? விஜய் கட்சி ரஜினி கட்சி ஆரம்பித்த போது சொன்னார், உங்களுக்கு என்ன சொன்னாருன்னு தெரியும், ஒரு 2 பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, அசுர பலத்தோடு இருக்கிறாங்க, அவங்கள எதிர்க்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, பவர் பணத்தோட பாலிடிக்ஸில் இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்குது, இன்னொன்று 50-60 வருஷ கட்சி டிஎம்கே, இவர்களை எதிர்ப்பது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொன்னார், கரெக்டுங்களா சார்? அதுபோல் யார் இருந்தாலும் விஜய் இப்படி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்களா தாவேகா தரப்பு? இல்லை சார், அதாவது சார், அவர்களை நம்பி தமிழ்நாட்டில் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது, உண்மை. ஆனா அதை நினைச்சு நம்ம அப்படியே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த 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 ஆசையும் கரெக்ட் தான், அது தப்புன்னு சொல்லல. ஆனா உங்கள் செயல்பாடெல்லாம் இருக்குல்ல, ஒரு அரசியல் கட்சினா எப்படி இருக்கணும்? இப்போ சார் செங்கை பத்மநாபன் சார் சொல்லும்போது சொன்னாங்க, எங்க நாங்க கொடுக்குற இடத்துல கொடுத்துட்டோம், நீங்க பெரம்பூர்ல நிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் நிக்க போறாரு அப்படின்னா, நிக்க போறாருன்னு சொல்றதுக்கு உங்க கட்சி அறிக்கை விட்டுச்சா? அது ஆதவ அர்ஜுனா பத்திரிகையாளர்களை என்னைக்காவது சந்திச்சு சொன்னாரா? எங்க தலைவர் நடிகர் விஜய்
பெரம்பூர்ல தாங்க களமிறக்க போகிறார் எப்படின்னு ஏதாவது திரு செங்கோட்டையன் அவர்களோ ஏங்க எடப்பாடி, காட்பாடி, ஆலந்தூர், முத்துப்பாடி அதெல்லாம் வேண்டாம். நான் கேட்கறது ஒரு கேள்வி. இதுதாங்க சார் இருங்க. நான் அமைதியா இருந்தேன்ல. அரசியலில் ஒரு அமைதி காக்கணும். ஒரு நொடி கூட வேண்டாம். உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. விவகார மேடையா இது எனக்கு தெரியாது. நான் அவருக்கு சார் கேட்டாருன்னா நான் பதில் சொல்ல அனுமதிங்க. நீங்க பேசுறத உண்மையா நான் குறிப்பெடுத்திருக்கிறேன். நான் கேட்பது இது ஒண்ணு. யாராவது முன்னணி தலைவர்கள், அதாவது தலைவர் விஜயே சொல்ல வேணாம், எங்க நான் பெரம்பூர்ல நிக்க போறேங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்த, கட்டமைப்பை புரிந்த யாராவது ஒருவராவது சமூக வலைதளங்களில் ஏதாவது செய்தியாவது உண்டா? நாங்க பெரம்பூர்ல நிக்க போறோம். சரி ரைட்டுங்க, பெரம்பூர்ல நிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா பெரம்பூருக்கு என்று போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம் உங்களுக்கு செம்பியத்துல தான் வருது. இந்த செம்பியம் ஏசி இந்த பெரம்பூர் காவல் நிலையம் செம்பியம் இருக்கிறது. அந்த செம்பியம் பெரவள்ளூர் டிசி, கொளத்தூர் டிசி தான். அதுக்கு நான் கேட்கிறேன், அதுல ஏதாவது புகார் கொடுத்து அல்லது நாங்க இந்த மாதிரி கொடுத்து எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படி ஏதாவது ஆதாரங்கள் உண்டா? ஏன்னா டிசி தான் அத்தாரிட்டி வராரு, ஆபீசர் அவர்தான் சார் மாவட்ட கண்காணிப்பாளர். ஆமா கரெக்ட். ஆகவே கொளத்தூர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் நீங்கள் நேரடியாகவோ அல்லது வாய்மொழியாகவோ அல்லது இணைய வழியாகவோ ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லை சார். அதை விட்டுருங்க. ரெண்டாவது, இதெல்லாம் தாவேக்கா ஆதாரம் இருந்தா இன்னைக்கோ நாளைக்கோ போட்டு வெளியில பரப்புங்க. ஏன்னா நீங்க சமூக வலைதளத்திலேயே நீங்க டொனால்ட் ட்ரம்பையே கூட எதிர்த்து ஜனாதிபதி ஆகலாம், உங்களுக்கு அந்த தகுதி உண்டு. மலேசியா பிரதமர் ஆகலாம். ஆனால் நான் கேட்பது, பெரம்பூரில் நீங்க இந்த நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா? அதை விட்டுருங்க சார். மலேசியாவுக்கும் பிரதமரா இல்ல. மலேசியாவுல என்ன கூட்டம் தாங்க முடியல தலைவா. திமுக மலேசியாவுல என்ன கூட்டம் எதிர்க்கணும் தலைவா. அதை இருங்க சார், அவர் பேசிட்டு கொஞ்சம் தாங்க முடியல தலைவா. அதிமுக திமுக அவரை ஏன் சார் குறுக்கிடுறீங்க சார்? நீங்க பேசி முடிங்க சார் ப்ளீஸ். இல்ல ஒரு 2 நிமிஷம் பொறுப்பீங்களா? இல்ல நான் கொஞ்சம் அப்படியே, இல்ல நீங்க என் நேரத்தை எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், நீங்க பேசுங்க சார். கொஞ்சம் ரெண்டாவது, உங்களுக்கு முடியலன்னா தண்ணியா குடிங்க. அடுத்து குடிங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா சார், இது ரெண்டாவது விஷயம். முதல்ல ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவரோடமும் உள்துறை அமைச்சரோடு பேசினா ஆதாரம் தான் வெளியிடுங்க. ரெண்டாவது, நீங்கள் புகார் அல்லது தேர்தல் விண்ணப்ப மனு, நாங்க மாதிரி இந்த மாதிரி கூட்டம் கூட போறோம், என் தலைவர் அங்க நிக்க போறாரு, அதற்குண்டான ஆயத்த பணிகள் விளைவா ஏதாவது கேட்டீங்களா அல்லது ஆர்டிஐல தான் வாங்குனீங்களா? இந்த மாதிரி தொகுதி நிலவரம் எவ்வளவு, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இங்க இருக்கிறவங்க தான் எஸ்ஐஆர் குள்ள இருக்கிறாங்களா இல்லையா, எஸ்ஐஆர் நீக்கியவர்கள் எவ்வளவு, இதெல்லாம் ஏதாவது வாங்கி வச்சிருந்து கொடுத்திருந்தா அது ரெண்டாவது. மூணாவது நான் கேட்கிறேன், நீங்க நம்முடைய ராஜசேகர் சார்ட்ட கூட கேட்டீங்க, 52 இருந்து தேர்தல் நடக்குது. இன்ன வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க நேரடியா களம் காண போறீங்க. நீங்க ஒரு தாவேகா கட்சியினர் ஏதோ ஒருத்தவங்க பேசுனாங்க என்பதற்காக புகார் கொடுக்க போனீங்கல்ல, அந்த புகாரை கொடுப்பதற்கு கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டீல, 3வது ஆண்டு தானே நடந்துகிட்டு இருக்கு. இந்த புகார் கொடுக்கிற போது தாவேகா குறித்து, பெண்கள் குறித்து பேசியிருந்தால் அந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் அணி தலைவிதான் அல்லவா கொடுத்திருக்கணும். அல்லது அவர்களை வலுவூட்ட செய்வதற்காக தாவேகா மாநில வழக்கறிஞர் அணிதான போயிருக்கணும். தலைவரே போன வரலாறு உண்டா? ஏன்னா இவங்க சொல்றது என்ன, இவர் என்ன பாயிண்ட் சொன்னார் பாத்தீங்கன்னா, அந்த கண்டென்ட்டை பத்தி பேசல. என்ன புகார், யார் கொடுத்தது, எந்த வலைதளத்தில் வந்தது, என்னைக்கு வந்தது, அந்த வலைதளம் எங்கே இருக்கிறது, அந்த வலைதளத்தின் பேரை இந்த டிஜிபில கொடுத்த புகார்ல இருக்கா இல்லையா, எந்த தகவலும் இல்லை. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் டிஜிபியை பார்க்க வந்தால் ஒட்டுமொத்த பெரிய செய்தி, தமிழ்நாடே பிரளயம், இந்தியாவே சார் அளந்தது. இருக்கட்டும், அது அவர்களுடைய ஆசை, வச்சுக்கோங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி வந்ததற்கு பிறகு சட்ட ரீதியா தனசர அணுகணும். அது தேர்தலா இருக்கட்டும், நீதிமன்றமா இருக்கட்டும், அல்லது மக்களை சந்திக்கிறதா, எல்லாத்தையும் கண்டென்ட்டா அணுக கூடாது. எல்லாமே இவங்க திரைப்பட பாணியில எடே நாளைய பிரதமர். நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல்? பாவம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பொதுச் செயலாளரும்
திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் பாவம் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் 70 ஆண்டுகள் தான் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நீங்க 2 ஆண்டுகள்ல நேரடியா முதலமைச்சர் வர்றீங்க. இந்த 26 விட்டுருங்க, இவங்க 2 பேரும் பாவம் அனுபவம் இல்லாதவங்க. நேர பிரதமரோட மோதுங்க 2029ல, அது இன்னும் பலமா இருக்கும். சரி.